தமிழ்நாட்டை வளப்படுத்துவதற்கும் மேம்படுத்துவதற்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பொறுப்பு அமைச்சர்களை நியமித்திருக்கிறார்கள். அந்த வகையில கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக நியமித்தமைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல எனக்கு இந்த அமைச்சரவையிலே வாய்ப்பளித்த எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு வந்து இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறோம். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அறிஞர் ரவிக்குமார் அவர்கள், அதே போல கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பு எல்லாருமே இங்கே வந்திருக்கிறோம். எல்லாருமே கலந்து பேசி அவர்களுடைய தொகுதி வாரியாக என்னென்ன தேவைகள் என்பதை சொன்னார்கள். குறிப்பாக கள்ளக்குறிச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கள்ளக்குறிச்சியில் ஒரு சட்டக்கல்லூரி வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கட்டாயம் அது துறை சார்ந்த அமைச்சரிடம் பேசி முதல்வர் அவர்கள் கவனத்தை கொண்டு சென்று கட்டாயம் கள்ளக்குறிச்சியில் அது தொடர்பாக நாங்கள் கோரிக்கை வைப்போம். அது சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அந்த கல்வராயன் மலை பகுதி அங்கே மேம்படுத்துவதற்கு என்னென்ன தேவைப்படுதோ அதையும் சொன்னார்கள். எல்லோரும் கலந்து பேசியிருக்கின்றோம். குறிப்பாக விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் பேசும் பொழுது பிரசவ கால மரணங்கள் என்பது மாநிலங்கள்ல மற்ற இடங்களை ஒப்பிடும் பொழுது இது 2 மடங்காக இருக்கு. அது என்ன காரணத்திற்காக எப்படி இருக்கு அப்படிங்கிறதும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுல மாவட்ட ஆட்சியரும் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. அது தொடர்பாகவும் பேசுவாங்க. குறிப்பா கள்ளக்குறிச்சி மாவட்டம் பல்வேறு தொழில் வளர்ச்சியை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. தொழில் வளர்ச்சி மூலமாக இந்த பகுதியை மேம்படுத்துவதற்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அதை முயற்சி செய்வோம். அதற்கான ஒரு ஆய்வுக் கூட்டம் தான். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு, தலித்துகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கான அது குறித்தும் நாங்கள் பேசியிருக்கிறோம். இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒரு வளர்ச்சி மிகுந்த மாவட்டமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வோம். ஏற்கனவே இந்த மாவட்டம் தான் அதிகமா பழங்குடிகள் இருக்கிற மாவட்டம். நிறைய இந்த மாதிரியான புகார்கள் வந்திருக்கு. விடுதிகள் எப்படி பயோமெட்ரிக் இது வச்சிருக்கிறோமோ அதே போல ஆசிரியர்களுக்கும் வைக்கக்கூடிய ஒரு டிஸ்கஷன் நாங்க போய்கிட்டு இருக்கு. அதனால அதாவது ஆசிரியர்கள், வார்டன்கள் இதுல கூடுதலா அவர்கள் அக்கறை செலுத்துவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்றோம். கட்டாயம் அது குறித்து ஆய்வு செய்து அவர்கள் முழுமையா இருந்து செயல்படுத்துவதற்கு, அங்கே இருந்து பணி செய்வதற்கான வழிகாட்டுதல்களை செய்வோம். அப்படி மீறி செய்யறவங்க மீது கடும் நடவடிக்கை எடுப்பதற்கும் நாங்க தயாரா இருக்கோம். அதே இனி அந்த மாதிரியான எந்த இதுவும் நடக்காது. ஏன்னா மேல நம்முடைய காவல்துறை அதிகாரிகள்கிட்ட நம்ம அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. முதல்வர் அவர்களும் இதுல ரொம்ப கவனம் செலுத்துறாங்க. அதனால கட்டாயம் அது மாதிரியான எஸ்சி எஸ்டி வழக்குகளோ இல்லை அந்த மாதிரியான எதுவுமே நடப்பதற்கு வாய்ப்பு இல்ல. அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. இது மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக அரசு செய்வது சட்டத்துக்கு விரோதமானது. அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக தான் செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அந்த நிலைப்பாடு தான் இங்க தொடர்கிறது. அதுக்கு நம்ம சட்டப்படி அதை கட்டாயம் நம்ம தமிழ்நாட்டுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற வகையில் தமிழ்நாடு அரசு செய்யும். நம்முடைய முதல்வர் அவர்களும் அதை நோக்கி செல்வார்கள். அதுவே கர்நாடக அரசு செய்வது என்பது மிக மோசமான சட்டத்துக்கு விரோதமாக அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். தமிழர்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்கு எதிராக தொடர்ந்து அவர்கள் செயல்படுத்துகிறார்கள் என்பது எல்லாருக்குமே தெரிந்ததுதான். ஆகவே இந்த அரசுடைய நிலைப்பாடு இதுதான். மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதுதான் அரசுடைய நிலைப்பாடு. கடந்த காலங்களில் மத்திய திரும்ப அனுப்புவதாக இனி வரும் காலங்களில் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு தேவையான நிதி அவங்களுக்கு சரியான முறையில இல்ல. கடந்த முறை சரியான முறையில தான் போயிருக்கு. இனியும் அது தொடரும். அது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு போற போக்குல சொல்றாங்க. ஆனால் இந்த கூடுதலாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த நிதி சரியான மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு தான் நாங்க என்னை போன்றவங்க இங்கே இருக்கிறோம். கட்டாயம் அதை நோக்கி கொண்டு சேர்ப்போம். நூலகங்கள் இங்கேயும் அமைப்பதற்கு எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். கட்டாயம் நூலகங்களை எல்லா இடங்களுக்கும் நூலகங்களை கொண்டு வருவோம். அது சமூக நீதித்துறையை முன்னெடுப்போம். அது தமிழ்நாடு முழுக்க நாங்க அதை ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம். எந்தெந்த பகுதியில சுடுகாட்டு பிரச்சனை இருக்கு, எந்தெந்த பகுதியில சுடுகாட்டு ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க,
எந்தெந்த பகுதியில் சுடுகாடு இல்லை அப்படிங்கிறத நாங்கள் வந்து கணக்கெடுத்துட்டு இருக்கோம். இதை எல்லாம் சரி செய்து அந்த மக்களுக்கான உரிமையை நாங்கள் பெற்றுத்தருவோம்.